தேடி வருவாயா என் காதல் மன்னன் யார் என்று சொல்வாயா காற்றே பூங்காற்றே வாசல் தேடி வருவாயா என் காதல் மன்னன் யார் என்று சொல்வாயா கொஞ்சி கொஞ்சி விளையாட கைகள் கோர்த்து நடிப்போட என்னில் பாதி ஒருவன் தருவாயா உன்னில் ஒரு பாதி என்ன என்னில் ஒரு பாதி என்ன உள்ளம் இரு உள்ளம் ஒன்றல்லோ மனைவி யார் அந்த மிஸ்டர் மனைவி காற்றே கொஞ்சம் காதில் சொல்வாயா காற்றே பூங்காற்றே வாசல் தேடி வருவாயா என் காதல் மன்னன் யார் என்று சொல்வாயா ஓகே வணக்கம். 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 ஓகே, இன்றைய நாள்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாள் அப்படிதானே? ஏன்னா ஓகே, இன்றைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை வந்து உண்மையிலேயே ஒரு விசேஷமா செலிப்ரேட் பண்றதுக்கு, ஒரு கேக் கட் பண்றதுக்கு புதுக்குடியிருப்பிலிருந்து ஒரு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜனந்திகான்னு சொல்லி அழகான ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்கிறாங்க. அப்படியே முதல் ஃபர்ஸ்ட் டைம் வேண்டிக் கொள்ளுங்க. ரைட், அப்படியே டேபிள் வை. ஓகே ஓகே. ரைட், என்ன அதில் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், அதை வடிவாக வாசிக்கிறீங்க. அந்த கேக்கில் உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, எல்லாம் நிறைய ஹார்ட். சரிதானே? எல்லாம் நிறைய ஹார்ட். வந்து அந்த ஹார்ட்ன்ற உண்மையிலேயே அர்த்தம் வந்து அது வேறு ஒரு அன்பின் அடையாளத்தை விட ஒரு நிறைய காட்சி இருக்குது. மிகப்பெரிய ஒரு அன்பின் அடையாளம். அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க, என் உயிர் உலகம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான நபர் போல இருக்கு, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானே? சரி, நீங்களும் ஒரு கெஸ் பண்றீங்க போல இருக்குது. ஆனால் பார்க்கலாம் நீங்கள் யாரை கெஸ் பண்றீங்கன்னு சொல்லி. சரி, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேக், அழகான கேக். நல்லா இருக்கா கேக்? நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்கள்? இப்படி எல்லாம் ஒரு வர்ணனையோட வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, யாராக இருக்கு? ஹஸ்பண்ட் தான். சரி, அவர் உண்மையிலேயே ஹஸ்பண்ட சொல்லி இருக்கிறீங்க. அவர் இல்லாட்டிக்கு அவர் தான் எல்லாமே அவர் தான். ஒருத்தருமே இல்ல வேர்ல்டுல, இந்த வேர்ல்டுல ஒருத்தருமே இல்ல. சரி, கரெக்டான பதில். உங்களோட பிள்ளைகள் அவர் கடத்ததான் பிள்ளைகள் கட்டாயம். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நாள்ல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கிஃப்ட தந்துருக்கிறாங்க. பார்க்கலாம், ஒரு கிஃப்ட் உண்டு. சரி, ஓகே. என்ன இருக்கும் உங்களோட கெஸ்ஸிங் பார்ப்போம். நீங்க ஹஸ்பண்ட சொல்லி இருக்கிறீங்க. என்ன இருக்கும் உங்களோட இதுன்ற கெஸ்ஸிங் என்ன மாதிரி? இப்படி கொஞ்சம் அப்படியே ரைட். ஓகே, என்ன இருக்கு சுமார் கெஸ் பண்ணீங்க. பாப்போம் உங்களோட கெஸ்ஸிங் சரியா இருக்கான்னு பாப்போம். ஓபன் பண்ணுவோமா? ஓபன் பண்ணு. என்ன இருக்கு பாக்ஸுக்குள்ளே? பாக்ஸுக்குள்ள என்ன யோசிக்கிறீங்க? அது என்ன இருக்கு உங்களோட கெஸ்ஸிங்? என்ன சொல்றீங்க? பாப்போம், பார்த்தா தான் தெரியும். இல்ல, கட்டாயம் சொல்லணும். அதுல என்ன இருக்கு வேண்டிய ஒரு உங்களோட கெஸ்ஸிங்? சாரி, இருக்கலாம். சரி, ஓபன் பண்ணுங்கப்பா. என்ன இருக்கு இதுக்குள்ள? என்ன இருக்கு? சில விஷயங்களை நாங்கள் பெறும் பொழுது இலகுவாக பெற்றுவிட முடியாது என்பது ஒரு ஜதார்த்தம். சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு உங்களை கெஸ்டிங்ல பார்ப்போம். ஜுவல்லரி. சரி, ஜுவல்லரி. என்ன எப்படி என்ன இருக்கு?
சரி பாப்போம் உங்களை கேசிங்க சும்மா கேட்குறேன் நான் உண்மையிலேயே அதுக்கு ஜுவல்லரி இல்லாமல் இருக்கலாம் என்ன இருக்கும் அதுக்குள்ள பாப்போமா ஓகே இவ்வளவு கவ பண்ணிக்க என்னண்டு இவ்வளவு கவ பண்ணிக்கிறாங்க அதுதானே பெரிய பெரிய பேக்கெட்டுகளை வந்து அந்த மாதிரி உடனடியாக வந்து அவங்கள ஓப்பன் பண்ணி கண்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி பேக் பண்ணி இருக்கிறோம் முதலாவது சின்ன பாக்ஸ் எடு ரைட் ஓகே என்ன ஓப்பன் பண்ணிட்டீங்களா பாப்பம் தோடு தோடு ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா அப்படியே திருப்பி அப்படியே வடிவா காட்டுங்க பாப்பவங்களுக்கும் எங்க பாப்பம் ஓகே சூப்பர் ரைட் போடுவோமா கேக் வெட்டேக்க போடுவோம் ஓகே என்ன நல்லா இருக்கு என்ன சூப்பர் ஓகே பிடிச்சு கொண்டுதா ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படித்தானே என்ன சரி உண்மையிலேயே நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தோடை வந்து உண்மையா சூப்பர் கியூட்டா இருக்குது அந்த மாதிரி தந்துருக்குறாங்க சரி மெட்டதை ஓபன் பண்ணி பார்ப்போம் என்ன சாமான் ஆரம் எங்களுக்கு காட்டில திருப்பி அப்படியே காட்டுமோ ஓகே சூப்பர் அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு லட்சக்கணக்கான பெருமதியுடைய ஆரம் ஓகே தானே சரி சந்தோஷமா நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகே யார் அனுப்பிடுவாங்க அவர்தான் அவர்தான் முதலே சொல்லிட்டீங்களே எவருமே இல்லை அவர்தான் சொல்லி ஏன்னா உங்களுக்கு கேட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி ஆரம் எனக்கு பிடிக்குமாண்டி நீங்கள் இருந்தீங்களா அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அவருக்கு தெரியும் பிடிச்சிருக்குமென்று சொல்லி துடிக்குமென்று சொல்லி தெரியும் அந்த மாதிரி இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களோட ஆரத்தை வந்து ஒரு என்ன மிக பெருமதியான ஒரு ஆரம் சரிதானே அந்த மாதிரி தான் சொல்லாம நான் நினைக்கிறேன் ஒரு 18 லட்சத்துக்கு கிட்ட வரும் போல இருக்குது அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க லட்சக்கணக்கான கிஃப்ட் சரி ஓகே என்ன மாதிரி சரி அவர்தான் சுவர் அவர்தான் சரி ஓகே அதை என்ன மாதிரி இப்ப நாங்கள் போடுவோமா இந்த தருணத்துல அந்த தோடையும் போட்டு அந்த ஆரத்தையும் ஒருக்கா போட்டு அலையோடு பயம் என்றால் கரை சேர முடியாதே துளியாலே அடித்தாலும் பாறைகள் புலம்பாதே சில நேரம் வலி தாங்கி சிற்பங்கள் ஆகிடுதே ஆடும் மூடிகள் போட்டால் வாசனை கெட்டு போகுமா தூரத்து தோல்விகள் எல்லாம் வெற்றி கள்ளி போடுமா வானவில்லி மண்ணும் தான் சாயம் போகுமா தீயாவிட்டால் பொங்கிலும் பாடுமா நீரில் மூழ்காவிட்டால் முத்துக்கள் தோன்றுமா ஒரு தாலாட்டு பாட்டொன்று பாட நான் தாயாக வருவேன் உன் கூட ஓகே உங்களோட அத்தைகிட்ட கேளுங்க நல்லா இருக்கான்னு சொல்லி நல்லா இருக்கு ஓகேயா சரி ஓகே என்ன சந்தோஷம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படித்தானே என்ன உண்மையிலேயே இந்த பிறந்த நாள்ல வந்து உண்மையே கிஃப்ட்டுகள் இதே ஏதோ ஒரு கிஃப்ட் வந்தாலே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே என்ன சொன்னார் நான் அவரோட கேட்ட இடத்துல என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னால் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில எவ்வளவோ எதிர்ப்புகளின் மத்தியில சரியான ரிஸ்கின் மத்தியில உங்களை வெட்டிங் பண்ணினதாக எனக்கு சொல்லி இருந்தார் சரிதானே அந்த வகையில உங்களை வெட்டிங் கைப்பிடிச்ச அன்றைக்கு அவர் நினைச்சிருந்தாராம் என்னன்னு சொல்லி சொன்னால் எப்படியாவது என்னுடைய மனைவியை நான் நல்லா வச்சிருக்கோம்னு சொல்லி ஓகே தானே அதே மாதிரி நீங்களும் வந்து அவருக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பக்க பலமா ஒரு வலது கையா ஒரு என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு துணைவியா நீங்கள் இருந்திருக்கிறீங்க செயற்பட்டதாகவும் எனக்கு சொல்லியிருந்தார் கட்டாயம் எவ்வளவு பேருடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு தான் என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு
அதே நேரத்துல வந்து தான் தூர தேசம் இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ரிஸ்க் எடுத்து சரியான முறையில உண்மையிலேயே மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து வேலை செய்து உண்மையிலேயே இருக்கிறார். மனைவி பிள்ளைகள் ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணும்னு சொல்லித்தான் அவருடைய கனவு. சரிதானே? ஏன்னா சரி, ஓகே. இன்னொரு கவிதையெல்லாம் தந்திருக்கிறார். உண்மையிலேயே தன்னுடைய உயிர் உலகம் என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் தான் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தன்னுடைய என்ன சொல்லி சொன்னா அவர் பட்ட நிறைய வேதனைகளை, ஒரு சோதனைகளை அந்த வாழ்க்கையில கடந்து, சின்ன பையனா இருந்தாலும் வேதனைகள், சோதனைகள், இதுகளை கடந்து ஒரு சாதனையாளனாக இன்றைக்கு வந்து நிற்கிறதை ஏற்று உண்மையிலேயே அவர் சந்தோஷப்படுறார். கடவுளுக்கு முதற்கண் நன்றி சொல்கின்றார். அதே நேரத்துல தனக்கு எல்லா விதத்திலும் தன்னுடைய உயர்வுக்கு காரணம் தன்னுடைய மனைவி தான் சொல்லியிருக்கார். சரி, ஜனந்திகா உங்களுக்கு பேர் என்ன? சரி, நீங்கள் என்ன சொல்றீங்க? ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறார். நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்களோட மிஸ்டருக்கு என்ன சொல்றீங்க? என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரிதானே? ஓகே. சந்தோஷம் தான் அவருடைய சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம் தான் அவருடைய சந்தோஷம். அப்படிதானே? ஏன்னா நிச்சயமாக ரைட், ஓபன் பண்ணுவோம் அந்த கிஃப்ட் பார்ப்போம். அந்த பிரேமலையும் அழகான ஒரு அதுல எழுதியிருக்கிறார். என்னன்னு சொன்னா தன்னுடைய என்னுயிர் உலகம் என்று எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கிறாங்க? பிராண்டட் கௌரவம் சொல்லி எழுதியிருக்கிறாங்க. சரிதானே? தன்னுடைய தந்தையை எப்பயுமே மறக்காமல் அந்த பிராண்டட் கௌரவம் சொல்லி அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு கௌரவம் என்ற ஒரு பெஸ்டான ஒரு மகன். சரிதானே? அதே நேரத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து உண்மையிலேயே பக்குவமா செய்யற மகன் உங்களோட மிஸ்டர். சரிதானே? அதே இடத்துல அவருக்கு கிடைச்ச வைஃபும் வந்து நான் பார்த்த இடத்துல அந்த ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிக்க அடியது நுனியது எது ஸ்டார்ட் என்று சொல்லி கவனமா பக்குவமா அதை கிளிக்காமல் ஓபன் பண்ணி இருக்கிறீங்க. உண்மையிலேயே அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் போல உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் உங்களோட மிஸ்டர். ஓகே, உண்மையிலேயே இந்த பிறந்த நாளையொட்டி எங்களுடைய சூசியப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும், உங்களோட குடும்பத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கணும். வெகு சீக்கிரம் அவரிடத்துல நீங்கள் அடுத்த பிறந்த நாளில் நீங்கள் அவருக்கு பக்கத்துல இருந்து கொண்டாடணும்னு சொல்லி இந்த தருணத்துல சூசியப்பரிடத்தை பிரார்த்தித்துக் கொண்டு புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே தானே? சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க மிஸ்டருக்கு? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி எல்லாம் உயிருலகம் நான் தான், பிள்ளைகளே உண்மைதான். என்ன கட்டாயம் தன்னுடைய அவருடைய கனவு நனவாகணும். உங்களுடைய உண்மையிலேயே எவ்வளவு சவால்களின் மத்தியில வந்து இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த நினைச்சு உங்களை எல்லாம் அந்த மாதிரி பார்த்து கொண்டு வர நிச்சயமாக ஒரு கவிதை என்று தந்தார். கட்டாயம் அதற்கு வாசி. ஓகே, அதுக்கு பிற்பாடு கேக் கட் பண்ணும். ஓகே. என் உயிரின் இணையே, என் வாழ்வின் வசந்தமே, என் உயிர் உலகமே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் நண்பி. மலரினும் மெல்லியலே, என் வாழ்வின் விடியலே, தேனினும் இனியவளே, என் அன்பின் காதலியே. விடியலின் வெளிச்சமும் நீயே, விடியாத இரவின் நிலவும் நீயே. என் இதயத்தின் துடிப்பும் நீயே, என் இன்பத்தின் காரணமும் நீயே. காலங்கள் பல கடந்தாலும் காதல் என்றும் குறையாது அன்பி. என் சுவாசம் உள்ளவரை என் பாசம் என்னை பிரியாது என்னவளே. இறைவனால் தந்த இறைவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, துயரிலும் என்னை தாங்கும் என் அன்பு மனைவிக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ என் வாழ்வில் வந்த நாள் முதல் என் நாட்கள் ஒவ்வொன்றும் அழகாகிறதே. என் இதயத்தின் துணை ராணியே, இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலும் என் நிழலாய் தொடரும் என் உயிரே. என் கவலைகளை போக்கும் மருந்தாய், என் இலக்குகளுக்கு ஒரு துணையாய் என்றும் என்றும் என் அன்பில் நிலைத்திருக்கும் என் தேவதையே. இந்த இனிய நாளில் உன்னை வாழ்த்துகிறேன், நீ பல்லாண்டு காலம் வாழ்க என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை உங்களுக்காக வந்து தந்திருக்கிறாங்க. ஓகே தானே? சந்தோஷமா? சந்தோஷம். ரைட். இப்ப என்ன சொல்றீங்களா? அவருக்கு ஏதாவது தேங்க் பண்றீங்களா அல்லது என்ன சொல்றீங்க? உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி என்ன சொல்றீங்க? என்னுடைய சந்தோஷம் தான் அவற்ற சந்தோஷம். ஓகே. சோ நான் சந்தோஷமா வச்சிருப்பேன். ஓகே. கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், வச்சு கொண்டிருக்கும். ஓகே. அவற்ற இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வந்து அவங்களோட உறவுகள் வந்து
நிறைய சந்தர்ப்பத்துல மனசிகாரிக்கு ஒரு மூக்குத்தி கூடி வேண்டி கொடுக்க வழி இல்லாத ஆம்பளைன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அவற்றை அந்த வேர்ட்ஸ் தான் அவற்றை இவ்வளவு அந்த வெறித்தனம் தான் இவ்வளவு செய்ய வச்சது. உண்மைதான். அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சிருக்கணும் எல்லாரும். ஓகே. அந்த வெறித்தனம் தான் இது இந்த வெற்றியின் காரணம். உண்மைதான் உண்மைதான். நான் நினைக்கிறேன் ஒரு இப்ப போய் அவர் 1.5 வருஷம் வரும் போல இருக்கு, அப்படித்தானே? ஏன்னா உண்மையிலேயே அந்த 1.5 வருஷத்துக்குள்ள பெருமதியான நிறைய விஷயங்களை அவர் செய்துட்டார். அவங்களோட அப்பா அம்மாவும் எல்லாருக்கும் செய்திருக்காரு, அதே நேரத்துல உங்கள் எல்லாருக்கும் செய்திருக்கிறாங்க. அவருடைய கனவு எப்ப நினைவாகும். மற்றது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, எவரும் ஒரு வசனத்தை எனக்கு சொல்லியிருந்தாங்க, எவரும் என்னை பற்றி தேட முற்படாதீர்கள், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்று சொல்லி ஒரு வசனத்தை கட்டாயம் பண்ணா அதில் குறிப்பிடணும் என்று சொல்லியிருந்தாங்க. அது தன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், அது நிறைய பேராக இருக்கலாம். இருந்தாலும் அவரை தன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் தன்னுடைய உலகம் என்றதையும் முதல் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிற்பாடு அது பார்க்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், எவரும் என்னை பற்றி தேட முற்படாதீர்கள், உங்கள் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டவன் நான் என்று ஒரு நல்ல ஒரு வேர்ட்ஸை அவர் முன் வச்சிருக்கிறாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே உங்களை எப்படியோ நல்ல இதுல வச்சிருக்கிறார். அவருடைய வெறித்தனம், வெற்றி, உண்மையிலேயே கடுமையான உழைப்பு, அதன் மத்தியில இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு இந்த பிறந்த நாளை தான் செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். குட் லக். எப்பயுமே இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு கால 100 ஆண்டு கால நல்வாழ்வு வாழணும். நாங்களும் புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? இன்னொரு கிஃப்டும் வந்திருக்குது, அந்த பிளாக் கலர் ஒரு கிஃப்ட். அடுத்தது கிரீன்ல உங்களுடைய கிரீன் ஓபன் பண்ணுவோம், என்ன இருக்கு. அந்த கிரீனை உங்களோட மருமகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. மருமகள் ஓகே ரைட். அடுத்த இன்னொரு கிஃப்ட் உங்களோட மாமி தந்துருக்காங்க. ஓகே ஓகே. கோபம் அழைக்கும் வரை நான் உன்னுடைய வந்தே வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு திக்கும் புக வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புக வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். தாவரப்பூவுக்கு தண்ணி
அன்னைக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. அவன் அள்ளி நீ தாவணி போட்டுக்கள் மச்சி நீ யாரும் இல்லை. நக்குனே முக்கையே கொத்தவன் நானடி. பார்வையால் சிறையே கொத்தவன் நீயடி. சண்டையே வந்து அவன் அள்ளி நீ தாவணி போட்டுக்கள் மச்சி நீ யாரும் இல்லை. என்ன ஸ்டெப் போடலாம்? யாருக்கு மெல்ல போட அவசரமா சமஞ்ச மழை பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச குட்டி போட்டு போன போல காலை சுத்தி டிவி விட்டா மல்லை போட துணிஞ்சா காரணமா தொட்டு பார்க்க கூடாதா. கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. இந்த நாட்டின் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா. வயசுக்கு வந்த பூ வாசையா பேசுவா. வண்டுக்கும் பூவுக்கும் சண்டையா சத்தமா. தவறா பூவுக்கோ தண்ணிக்கோ என்னைக்கோ சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நான் தாவணி போட்டு மச்சி யாரும் இல்ல. அம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போ. அம்மா தண்ணி பத்தும் போது திரும்பிடுவோம். ஆமா செய்யலா சொல்லித்தர நீயும் கொஞ்சம் கைப்படும் சொல்லி போட்ட. ஆமா நீலா கரைய அழிச்சாலும் அந்த திருத்த முடியாது. உருட்டி போட்டு அடிக்கா மாமவோடு உடையாதே. கிள்ளவா அள்ளவா சொல்லடி செய்யலாம். வெட்டியா சிலையா பட்டிமன்றம் வைக்கலாம். நாம பூவுக்கோ தண்ணிக்கோ என்னைக்கோ சண்டையே வந்ததில்ல. தாவணி போட்டுக்கள் மச்சி நீ யாரும் இல்லை. கண்ட போதே இந்த மூஞ்சி தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு கொள்ள.